ஐயோ சார், நெக்லஸ் இருக்கிற பூத்தட்ட மேடம் கிட்ட நகர்த்தி வச்சிட்டாரே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பெருமாளே, உன் கருணையே கருணை. கடவுளே, இந்த முறையும் நகை உங்க கைக்கு கிடைக்காம நீ காப்பாத்திட்ட. இனி இந்த நெக்லஸ் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வீட்டுக்கு பின்னால இருந்த துளசி மரத்தை கொண்டு வந்து தொடச்சி வீட்டுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்ட பாரு. அப்பவே உனக்கு ரொம்ப பக்தி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம நேத்து நானும் அம்மாவும் பேசின விஷயம் அரசிக்கு புரியல, ஆனா உனக்கு புரிஞ்சிருக்கு. நீ ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு நல்ல நாள். இந்த வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பூஜை பண்ணிருக்க. அதுவும் எனக்கு தெரியும். அதனாலதான் அரசிக்கிட்ட போய் சொன்னாலும் பரவாயில்லன்னு உன்னை காப்பாத்தினேன். நான் செஞ்சது சரிதானே? சரிதான் சார், சரிதான். நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லைன்னு திருக்குறளே சொல்லிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much. உன் இங்கிலீஷ் ஆக்சென்ட் ரொம்ப நல்லா இருக்கே. படிச்சிருக்கியா? ஆமா சார். That's good. மேல படிக்கணும்னு எனக்கு ஆசை சார். படிக்கிற ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கன்னா கண்டிப்பா உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது என்னன்னு நான் கேட்க மாட்டேன். உனக்கா தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி உனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ தயங்காம என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். நாம கும்பிடுற சாமிக்கும் சாருக்கும் வித்தியாசமே இல்லை. அவரும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும். அரண்மனையில ராஜாவும் ராணியும் ரத சப்தமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படிமா ஞாபகம் இல்லாம இருக்கும்? இன்னைக்கு ரத சப்தமிப்பா. ராஜாவும் ராணியும் பண்ற மாதிரியே பிரம்ம முகூர்த்தத்துல நானும் அம்மாவும் சேர்ந்து அந்த பூஜை பண்ணிட்டோம்பா. கண்டிப்பா ராஜா ராணியோட ஆத்மா இந்த விஷயத்துக்காக சந்தோஷப்படுமா? அப்பா, அப்புறம் நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வர போறாருன்னு சொன்னீங்கல்ல, அவரு வந்தாராப்பா? இல்லம்மா, கூடிய சீக்கிரம் வந்துருவார் தான் தோணுது. இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த காட்டு ராஜாவுக்கு வேண்டப்பட்டவன். அவன் கண்டிப்பா நமக்கு எதிராத்தாமா எல்லாத்தையும் பண்ணுவான். புது இன்ஸ்பெக்டர் வந்தாதான் நாம நினைச்சதை பண்ண முடியும். அந்த காட்டு ராஜா தான் கொலைகாரன் எப்படியாவது நிரூபிச்சிட்டா போதுமோ, நாம எல்லாரும் பழையபடி சேர்ந்து வாழலாம். கண்டிப்பா இது நடக்கும்பா. பெருமாள் நம்மள கைவிட மாட்டாரு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, பாத்துருங்கப்பா. சரிம்மா, நீங்களும் பத்திரமா இருங்க. செண்பகத்தை பத்திரமா பாத்துக்குமா. அப்பா ஒண்ணுதான் சொல்றாரு. சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஏய் ஃபயரு, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி யோசிச்சுட்டு நிக்கிற? நான் உன் ஊர் என்னன்னு தானே கேட்டேன். அதுக்கா இவ்வளவு யோசிக்கிற? என்ன கார்ல ஏத்திட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தல, என்ன கார்ல ஏத்தின இடம் தான் எங்க ஊரு. ஓஹோ,
அப்போ உங்க ஊருக்கு பேர் இல்லையோ? என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இல்ல ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். என்ன தெரிஞ்சுக்கலான்னு? இல்ல நீயும் உங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்லையா? சொந்தம்னா எங்க அம்மா எனக்கு சொந்தம், எங்க அம்மாக்கு நான் சொந்தம், அவ்வளவுதான். வேற யாருமே இல்ல. ஓ அப்படியா? அப்பா எங்க இருக்காரு? டிரைவர் தம்பி, எதுக்கு நீ இப்படி சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா ஸ்கூல்ல கேட்ட கேள்விக்குலாம் நீ பதில் சொல்லிருந்தனா இந்நேரம் நீ டிரைவர் வேலை பார்க்காம நல்லா படிச்சு பெரிய ஆளா இருக்கலாம்ல. என்ன ஃபயர் இப்படி ஒரே அடியா கொந்தளிக்கிற? இதோட நிறுத்திக்கிட்டேன்னு சந்தோஷப்படு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லாம போனா மனசு வருத்தப்படும்ல. அதனால இப்படி அடுக்கடுக்க கேள்வி கேட்காம இருக்கிறது உனக்கு நல்லது, புரியுதா? ஒழுங்கா கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. என்ன இவ்வளவு கோவப்படுறா? ஊர் பேர் கேட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா. கண்டிப்பா அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா மறுபடியும் கோவப்படுவா. கேட்காம நாமளே கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும். அப்பதான் மறுபடியும் அவ மனசுல இடம் பிடிக்க முடியும். மா, இந்த அவமானத்துக்கு பயந்தா அப்பாவோட உயிருக்கே ஆபத்தாயிரும்ல. என்னமா பண்றது? எனக்கு புரியுதுமா, உனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதானே? நாம அப்பாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோம். பாவம் அப்பா தலைமறைவா இருந்துகிட்டு அந்த காட்டு ராஜா தான் கொலைகாரனை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் தேடி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆமாமா, காட்டு ராஜா தான் கெமிக்கல் கலந்தான்னு நமக்கு தெரியும். ஆனா அவன் தான் கலந்தான்னு வெளி உலகத்துக்கு நிரூபிக்கணும்ல. அதுக்கு நிறைய ஆதாரம் வேணுமா? நீ படுமா, படு, படுத்துக்கோமா.